ஆஃப்டர் லாங் டைம் நான் சிட்டி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். வேறு மாப்பிள்ளை கொய்த்துன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது கூட பாருங்களேன், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தினார் இவ்வளோ வாச்சா? சேம் வாக்கில் அப்படியே ஏர்போர்ட்டில் போகணும். பிடிச்சி தள்ளுறானுங்க போட்டு. வெளியே போ வாங்கிட்டீங்கன்னா வெளியே போ, வாங்கலான்னா உள்ளே போ. வெல்கம் பேக் டு நானும் vlogger. ஆக்சுவலாக இப்போ எங்கே பர்ச்சேசிங் சீரீஸில் வந்திருக்கேன் அப்படின்னா, பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வாட்சு, கண்ணாடி, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மியாக கிடைக்கும். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த பக்கம் வந்து மாலியா, ஸோ அதுலேருந்து இந்த பக்கம் போனோம் அப்படின்னா முர்காப். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டாக சொல்லணும்னா இந்த கல்ஃப் பேங்க்குக்கும் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எங்கே என் கூட வந்து ஒரு ஆளை காணோம். ஐயோ, தான் காணா போயிடுறாரு திடீர்னு. அவர் உள்ளே போய் வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, இது வாங்கிட்டீங்கன்னா இல்லையா? என்ன வச்சு வாங்க போறீங்க? ஸோ பல ஸ்டைலில் வச்சுருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க, இவ்வளோ ஸ்டைலில் வாட்ச் இருக்குங்கிறது இங்கே வந்து தான் தெரியுது. ஸோ புது மாடல் அண்டு நிறைய ஸ்டைல் இருக்குது காய்ஸ். ஸோ அந்த நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ், அப்புறம் கண்ணாடி, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது காய்ஸ். வாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. எங்க என் கூட வந்து ஒரு வாங்கினாரா இல்லையா? சரி, வாங்கிட்டீங்களா? ஸோ வரீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ நல்ல பிளேஸு. நிறைய பேருக்கு தெரியும், வந்து நிறைய பேருக்கு தெரியும். நிறைய வாட்ச் இருக்குது, அப்புறமா கண்ணாடி, லெதரு, பெல்ட்டு, ஸோ பர்ஸு, இந்த மாதிரி இருக்குது. அவங்க இதில் வந்து இங்கே ஒரு 2 கடை இருக்குது இவங்களோட. அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னா மொபைல் கேஜெட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹெட்ஃபோன்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஐட்டம் தான். இதெல்லாம் என் கடையிலே இருக்குது. நான் இங்கே தான் வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் லைக் இருந்தாலும் சும்மா ஒரு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். பட் என் கடையில் என்ன ப்ரைஸோ சேம் அதே தான், கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இங்கெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டுங்கிறனால ரேட் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கிது மற்ற கடையை கம்பேர் பண்ணுறதுக்குள்ள. ஆக்சுவலாக இந்த ஹெட்ஃபோன்லாம் என் கடையில் வந்து 4KD 5KD சம்திங்கு. ஆனால் இங்கே அது வந்து 3KD 750 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு ரூபா தினார்லாம் குறையுது. கடவுள கொள்ள கூட்டம் நிற்கிது. நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா லேட் ஆகிடும் போல். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து கண்ணாடி, ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறமா ஃபுல்லாக மொபைல், ஹெட்ஃபோன்ஸு, சார்ஜரு, ஒயரு, பென்ட்ரைவு, இந்த மாதிரியான ஐட்டம். அதான் சொல்கிறேன் இல்லையா, என் கடையில் என்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. ஸோ என் கடைக்கு வந்து உங்களால் வர முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ ஜஹரா சைடில் இருக்கிறவங்க ஈஸியாக என் கடைக்கு வந்துடுவாங்க பக்கம். மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என் கடைக்கு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள், ஸோ இந்த மாதிரி கடைலாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தென் மெயினாக இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே என்னோடய பர்ச்சேசிங்கும் பண்ணணும். அதே மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல என்னோடய ஃபாலோவர்ஸும் பெஸ்ட்டாக பர்ச்சேசிங் பண்ணணும், ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்படி ஒரு சீரியஸ் போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு போட்டிருக்கேன். ஸோ அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டாங்க. எப்படி கம்மியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் இல்லை, ஒரு இடத்துக்கு தான் போனேன். ஸோ அந்த இடத்துல பண்ணலாம், என்னென்னலாம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டியிருந்தேன். ஸோ அங்கே வாங்கினது தான் இது. இதெல்லாம் இப்போ நம்ம கையில் எடுத்துகிட்டு அலைய முடியாது. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ கையில் வச்சுட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் இங்கே நிறைய வழி இருக்குது, ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு இருந்த முன்னோர்கள், அதாவது என்னோட பிரதர், அவங்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 5-6 பை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே மாலியா ஆர் எனி அதர் லூலு இந்த மாதிரியான பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பையை டோக்கனில் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளார போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பையை டோக்கனில் போட்டு நீங்கள் கிளம்பி வெளியே வந்துட வேண்டியதான். அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 hours சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமா போயிட்டு நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கலாம். तुम किधर है? मैं कुवैत में। इंडिया से? इंडिया से आंध्र। ஓகே, இவர் வந்து நம்மளோட ஆந்திரா சப்ஸ்கிரைபர். ஆக்சுவலாக இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, ஸோ நீங்கள் யூடியூபர் அப்படின்னு கேட்டார். ஆமான்னு உடனே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவரையும் வீடியோவில் காட்டணுமா ஒரு ஹாய்ஸ். யா, ஓகே, ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. இவர் வந்து ஆந்திரா
அவர் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஆமாம் நானும் இந்தியா தான், எங்கே இருக்கீங்க அப்படின்னா வீட்டு டிரைவர் வேலை பார்க்குறேன், நான் வந்து ஜாபரியாங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். இப்போது அவர் வந்து லாங்குவேஜ் வந்து தெலுங்கு, என்னோடய லாங்குவேஜ் தமிழ். ஸோ நான் எங்கள் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஹிந்தி இஸ் அ மஸ்ட் லாங்குவேஜ். அப்ராட் எங்கே போனாலுமே. ஸோ இப்போ நானும் அவர்கிட்ட ஹிந்தியில் தான் பேசினேன், அவரும் என்கிட்ட ஹிந்தியில் தான் பேசினார். ஸோ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹிந்தி, எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். லைக் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு தெரிஞ்ச அளவு இருந்தாலே போதும். ஹிந்தியை வந்து ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜாக வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து அதை வந்து அடித்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்த புதுசில் நான் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான், ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க அண்ட் தென் பெங்காலி. ஸோ இவங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஹிந்தி தான் பேசி ஆகணும். அவங்க அரபியில் அவ்வளோ சீக்கிரம் நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஹிந்தி ரொம்ப தேவை. ஸோ நம்ம எல்லாரும் ஹிந்தியை எதிர்க்கிறோம், வேணாண்டு. ஆனால் நம்ம தமிழ்நாடை விட்டு தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம திணற வேண்டியதான். ஸோ இப்போ நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறேன் இல்லையா, ஸோ நான் போயிட்டு நான் ஆக்ரா, டெல்லி இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போனேன் அப்படின்னா என்னால் கன்வே பண்ணி மூவ் பண்ணி போக முடியும். ஏன்னா எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியுங்கிறனால. ஸோ இங்கே இருக்கிற காய்ஸ் அண்ட் தென் நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ தமிழனை பார்த்தா தமிழில் பேசுங்க, ஹிந்தியில் பேசாதீங்க. ஒரு ஹிந்திக்காரன் பேசுறீங்கன்னா ஹிந்தியில் பேசுங்க. அரபி இப்போ நான் அரபி கற்றுக்கிட்டேன், ஸோ அரபினால நான் அரபிக்காரன் ஆகிடுவேனா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம வெளிநாடு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ச் வாங்க போனார். இதுவரையிலும் அந்த கடையை விட்டு வெளியே வரல. வாங்க இருந்தது 2 வாட்ச். எப்போ வராரோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்கேன். இதுக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பைத் அவுலாதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸோட நேம். ஆக்சுவலாக அந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எனக்கும் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் வரத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, கரெக்டாக நான் நிற்கிற ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடு போனால் அப்படின்னா மாலியா, ரைட் சைடு போனோம் அப்படின்னா முருகாப். ஸோ ஆக்சுவலாக அந்த மாலியா டு முருகாப் போகிற ரோட்டில் தான் மேக்ஸிமம் பர்ச்சேசிங் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பில்டிங் பார்த்துங்க. அப்படி இல்லைனா இந்த எல்இடி வால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த எல்இடி வாலை நோட் பண்ணிட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த அவ்வளோதானா. உள்ளே என்ன தாண்டா இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட் மீன்ஸ் ரொம்ப ஹெவி கிடையாது, ஒரு மீடியம் பட்ஜெட். எப்படி கொய்த்திலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, பர்ஃப்யூம்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸு, பேண்ட்டு, ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டிஸ், அப்புறமா கண்ணாடி, இந்த மாதிரியான வெரைட்டி எல்லாமே கொய்த்தீஸே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்மளே இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து நான் வாங்க போகிறது என்ன அப்படின்னா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் ஒரு பாடி லோஷன். ஸோ சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை ஊருக்கு போகும்பொழுதும் சரி, என்னோடய பர்சனல் யூஸுக்குமே நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். அந்த கடை எங்கே இருக்குதுன்னு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் விதவிதமாக கண்ணாடி போட்டு வீடியோ எடுக்கிறேன்ல, ஸோ அது எல்லாமே இது உள்ளே தான் இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறவங்க. இதுதான் அந்த சூக். இதுக்குள்ளே வந்தாச்சு. இதுக்குள்ளே நிறைய ஆஃபர்ஸில் ஷூ இருக்குது பாருங்கள். 5 KD. இங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதேமாதிரி கல்யாணத்துக்கு உங்கள் கல்யாணத்துக்கு கோட்டு கேட்டிங்களா, தச்சுப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி மேரேஜ் வியர்ஸ், ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, சாப்பிட்டுட்டு நடக்க முடியல, ஒரு மாதிரியாக மந்தமாகவே இருக்குது. நான் இடையில நான் போட்டிருந்தேன் ஹூடி. எல்லாருமே கேட்டிங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க ஹூடி அப்படின்னு. ஸோ நான் போட்டிருந்த ஹூடி எல்லாம் பர்ச்சேசிங் ஃபுல்லாக இது உள்ள தான். இங்கே சம்டைம்ஸ் ஆஃபர்ஸ் போட்டு வெளியே ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம ஈஸியாக நம்மளும் கம்மி ரேட்டில் நல்ல குவாலிட்டியானதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேருந்து அந்த சைடும் கடை இருக்கும், இந்த சைடும் கடை இருக்குது. இது ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ இங்கே வந்து டக்குன்னு வாங்காமல் ஒரு 4-5 இடம், ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே ஃப்ளோரு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து வாங்குங்க. ஒரு கடையும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன். ஸோ ஆக்சுவல் கொய்த்தீஸ் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறது இங்கே தான். சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம். அண்ட் தென் இதுலேருந்து அந்த பக்கம் போனால் ஷூ, மொபைல், அப்புறம் இந்த பக்கம் கிட்ஸுக்கு இருக்குது. அப்புறம் நான் எப்போதும் வாங்குகிற கடை அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் போய் என் வேலையை முடிச்சுக்கிறேன். நான் எப்போதும் வாங்குகிற கடை வந்துட்டு இதுதான். मैं लास्ट टाइम लेके आएगा ये सेम स्मेल का दूसरा मैं लेके आएगा भाई. ये
ஆக்சுவலாக இதுதான் பாடி லோஷன். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாடி லோஷன் இது தான். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்க வேண்டியதான். ப்ரைஸுமே ரீசனபிள் தான். நான் இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஸ்கின்னில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் இதே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே ஸ்பெக்ஸ் அண்டு கேப், அப்புறம் வாட்சஸ், வேலட், ஸோ அதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே இருக்கிற கிளாஸ் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. நான் வந்து இந்த 2 கண்ணாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்பரண்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ டிரான்ஸ்பரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு வீடியோக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் தென் இது எல்லாமே சேம் ஒரிஜினல் தான், பட் ஆனால் ஒரிஜினல் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸுமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிஸ்கின் மாதிரி இருக்குல்ல, மிஸ்கின்னா இந்த மிஸ்கின் இல்லை, நான் சொன்னது வேறு மிஸ்கின், டேரக்டர் மிஸ்கின். ஸோ இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் இங்கே இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணது 2 கிளாஸஸ். ஊருக்கு போகிறேன்னா இந்த மாதிரி கலராக கண்ணாடி போட்டு போகிறேன். ரிட்டன் வரும்பொழுது ஒரு கண்ணாடியோட தான் திரும்பி வரேன். எல்லாம் போடுற இடத்துல ஒருத்தனும் பிடுங்கிடுறானுங்க. ஆனால் இந்த தடவை ஊரில் யாருமே இல்லை. ஸோ நான் போகிற டைம் எல்லா பசங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பிடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அక్కడ தான் நம்ம பர்ச்சேஸை முடிச்சாச்சு. ஸோ கிளாஸ், பாடி லோஷன் எல்லாம் வாங்கிட்டேன். வைக்க போகிறேங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கெலாம் பிக் சைஸுக்கெலாம் டிஷர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இதை எடுத்துட்டாங்க. பையன் இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, கரெக்டு, உண்மை, 100%. ஸோ பார்க்குறதெல்லாம் வாங்க சொல்லுது. இவங்களுக்கு அது வாங்கலாம், அவங்களுக்கு இது வாங்கலாம், இவங்களுக்கு இது வாங்கலாம் அப்படின்னு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஊருக்கு போகும்போது எல்லாருக்கும் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு தான் மனசு சொல்லுது. இதை பார்த்தா சரி அண்ணன் பையனுக்கு இது நல்லாயிருக்கும், இதை பார்த்தா அண்ணன் பொண்ணுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. இதை தவிர வேறு என்ன சந்தோஷம் இருக்குது வாழ்க்கையில்? பார்க்குறத பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுத்து வருஷம் கழிச்சு போகிறோம், சந்தோஷமாக இருப்போமே. திடீர்னு ஆஃபர் போட்டுறாங்க போல. இங்கே கடையில் எதுவும் ஆஃபர் போட்டாங்க திடீர்னு. பார்த்தா சரியான கூட்டமாக இருக்குது. மனுஷன் ஃபேண்ட்டை வச்சு தாலிலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கேயும் கண்ணாடி கடைலாம் இருக்குது. இது மட்டும் இல்லை, இது உள்ள வந்தீங்கன்னா நிறையா இருக்கும். எனக்கு பிடிச்ச கடை அது. ஸோ அதனால் நான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு ஆளுக்கும் ஒரு கடை பிடிக்கும். ஸோ அவங்களோட கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ், அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அதை பிடிச்சி தான் ஒரு கடையுமே நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் காலையில் வந்தேன். இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்து காலை தான் வலிக்குது. இப்போ அடுத்த இடம் போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பிளான் என்ன அப்படின்னா, ஒரே நாள்லேயே எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு சைலண்ட்டாக போய் படுத்துட வேண்டியதான். ஸோ நம்ம அதுக்கப்புறமா ஊருக்கு போகிறதுக்கும் ஒரு 2 or 3 days பிஃபோராக போய்ட்டு சாக்லேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இங்கே வெயில் பயங்கரமாக இருக்குது. அதனால் நம்ம முட்டையெல்லாம் இப்போயே வாங்கி வச்சோன்னா முடிஞ்சு போய்டும் சோலி. ஸோ அதனால் நம்ம மெதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. சாக்லேட்லாம் எங்கே வாங்குறதுங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நான் ரீசெண்ட் டேஸில் மார்க் அண்ட் சேவ் போயிட்டு வரேன். ஸோ அங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ மார்க் அண்ட் சேவ், அப்பாசியா, ஃபாஹில் அண்டு தஜீஜ், ஸோ இந்த 3 லொக்கேஷன்லையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய சாக்லேட்ஸு ஆஃபர்லேயும் இருக்கும், நார்மலாகவும் இருக்கும். நான் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் ஒன்று என் கடைக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க ஷர்ட்லேயும் ஹோல்சேல் மார்க்கெட் நிறையா இருக்குது, அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை. நான் போயிட்டு கோடாலி தைலம் வாங்க போகிறேன்.